என்றா கணக்கு ஐயா சொல்லுங்க ஐயா. தோப்புல அந்த இளநீலாம் வெட்டி வச்சா, தண்ணி போச்சு வச்சா வயலுக்குலாம், தேங்காய் முறையெல்லாம் கூட கணிச்சு வச்சாடா. ஐயா பண்ணியாச்சுயா. என்றா கணக்கு பாக்குறதுக்கு கணக்கு பிள்ளை மாதிரியாடா இருக்க நீ? என்ன சங்கதி கூலிங் கிளாஸும் கீலிங் கிளாஸும் போட்டுக்கிட்டு என்னடா அது பழக்கம்? ஐயா ஒண்ணும் இல்லையா, மயன் பட்டணத்துல இருந்து காசு அனுப்பிட்டேன். அதான் என்றா கணக்கு உனக்கு கணக்கும் ஒரே வயசு தானடா. நீ டை அடிச்சிருக்க, நான் அடிக்கல. இது மயங்காசா இல்ல என்ற தோப்பு காசாடா? ஐயா உங்க காசுக்கு ஆசைப்படுவேனா? எல்லாம் மயன் காசு ஐயா. என்றா கணக்கு போய் என்ற மகன் உதவாக்கார சின்ராசை போய் கூட்டு வாடா போடா. சரிங்க. ஐயா நில்லுங்கய்யா. என்னங்க கணக்கு கூப்பிட்டீங்களா? ஐயா எங்கேயா போயிட்டீங்க? காலையில இருந்து ஆளே காணா. என்னாச்சு கணக்கு? என்ன கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? வீட்டுல விசேஷமாங்க? இல்லையா நானும் கொஞ்சம் ட்ரெண்டாகலாம் தான் பாக்குறேன். ஐயா உங்களை பெரிய கூப்பிட்டாருயா. A few moments later. ஐயா வர சொன்னீங்களாமே. என்றா சின்ராசு காலங்காத்தால எங்கடா போன? ஐயா கபடி மேட்ச் பார்க்க போனேங்க ஐயா. என்ற தோப்புல 1008 வேலை கிடக்கு, உனக்கு கபடி மேட்ச் தான் முக்கியமாடா? ஐயா போனது தப்பு தாங்க ஐயா. என்ற தோப்புல நான் ஏன்டா வேலைக்கு ஒன்றும் ஆள் வைக்காம இருக்கேன்? கூலி காசை மிச்சம் பண்ணதாங்க ஐயா. என்றா ஏத்து பேசிக்கிட்டு இருக்க, தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. ஐயா நீங்க கேட்டது தாங்க பதில் சொன்னேன். இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. நீ ஒரு பொண்ணை விரும்புனியே, அது என்னடா ஆச்சு? ஐயா படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருச்சுங்க ஐயா. அந்த பொண்ணு சொன்னதுல என்றா தப்பு? நீ தான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லையே. சரி போய் தோப்புல உள்ள மாட்டுக்கு புண்ணா கலந்து போடா. சரிங்க ஐயா.